ஸோ இன்றைக்கி வந்து 452வது மரக்கன்று அந்த புங்க மரக்கன்று நட்டு வச்சிட்டோம். ஸோ அந்த மரக்கன்று நட்டு வச்ச அந்த கொண்டு வந்த மரக்கன்றுக்கான கவர், பிளாஸ்டிக் கவர் இதுதான். இதை வந்து நம்ம அங்கேயே போட்டுறக்கூடாது, திருப்பி வீட்டுக்கு கட்டு போகணும். முடிஞ்சால் அது மாதிரி ரீயூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட்டு ட்ராஷ் கேனில் போட்டு ரீசைக்கிள் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போதைக்கு நான் இதில் வச்சுக்கிறேன், வீட்டுக்கு கட்டு போயிடுவேன் அதை. அண்டு கொஞ்சம் தண்ணி ரீஃபில் பண்ணி இங்கே பக்கத்தில் இருக்க சில மரக்கன்றுக்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு பார்க்குறேன். ஸோ என்னோடய தண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு இதுதான் வந்து மரக்கன்று இருக்குது. ஸோ இருந்துருப்போம். இது இப்போதைக்கு இதில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுக்கும் போயிட்டாங்க. யாரும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பட் அவங்கவுங்க வேலையை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம வேலையை பார்க்க பண்ணுவோம். நாலு 5 6 7 8 9 10. இன்னும் 140 நினைக்கிறேன், ஃபில் ஆகிடும். சொல்லலாமா? ஓகே, கிட்டத்தட்ட 11 ட்ரிப் அடிக்கணும். இதையும் எடுத்துப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோன்னா, இங்கே 2-3 மரக்கன்று வளர்ந்துட்டுருக்கு. நல்லா இப்போதைக்கு அக்சசிபிளான தூரத்தில் இருக்குது. அதாவது நான் நடந்து போய் தண்ணி ஊற்றலாம், அந்த மாதிரி இருக்குது. மற்ற சைடெல்லாம் கொஞ்சம் புதரை நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ அங்கே போக முடியாதுனால, ஸோ என்னால் போக முடிஞ்ச இடத்த மட்டும் நான் இப்போ போயிட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். இங்கே இருக்கு பாருங்கள், நாவல் மரக்கன்று. இங்கே புளிய மரக்கன்று சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஹைட் வந்திருக்கு நல்லா. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இங்கே நாவல் மரக்கன்று. அழிஞ்சல் வளர்ந்துட்டுருக்கு. உள்ளே போக முடியுமான்னு தெரியல. கிரீனிஷாக தான் வளர்ந்துட்டுருக்கு. எனக்கு அங்கே போகிறதுக்கு சின்ன தயக்கம் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஊற்றிட்டு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஊற்றிடலாம். அப்படி தான் பண்ண வழியில். அதை என்ன பண்ண போகிறோன்னா, இதோட மூடியை வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சம்டைம்ஸ் சம் பிளேசஸ் ஆர் டேஞ்சரஸ். ரிஸ்க் எடுத்து போகணும் அவசியம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். பட் தெரிஞ்சு இருக்கும். எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் பண்ணி விடலாம். ஓகே,
இது ஈஸியாக ஒரு குட்டி பாப்பா அவங்க வீட்டில் விதையை எடுத்து விளையாட்டுத்தனமாக வச்சா. அது ஒரு மரக்கன்றை வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதை நான் எங்கிட்ட தரீங்களா, நான் போய் வெளியே ஒரு இடத்துல பெருசாக வளர மாதிரி வச்சுருன்னு சொன்னேன். கொடுத்தாங்க. அப்படி வச்சது தான் இது இங்கே. ஓகே, இது ஊற்றிடலாம். இதுவே மழை பெஞ்சிட்ருக்குது. ஸோ அதனால் தேவைப்படாது தண்ணி. இருந்தாலும் வந்ததுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிலாம் தான் வந்தேன். இது தவிர பார்த்திங்கன்னா நம்மளோட நாவல் மரக்கன்று இங்கே ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. ஹெல்த்தியாக வருது. ஆக்சுவலாக தண்ணி ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ தண்ணி ஃபில்லாக இது அழிஞ்சு போகணும்னு நினச்சேன். பட் குட் திங் இஸ் தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு முடியும். ஸோ யூ கேன் see it. அந்த நல்லா ஹெல்த்தியாக பெரிய பெரிய இலைகள் வச்சு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அது தவிர இங்கே ஒன்று வளர்ந்துட்டுருக்கு, புங்கை. ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் தான். ஸோ ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் தான். நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கான். இதுவும் தண்ணி ஃபுல்லாக ஃபில்லாக இருந்துச்சு. சரி, ஃபுல்லாக தண்ணி என்னமோ இருந்துச்சுன்னா அழிஞ்சு போகணும்னு நினச்சேன். பட் தண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரிவாயிடும். இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஈரமாக தான் இருக்குது. தேவையான தண்ணி எடுத்து அப்படியே வளர ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ அதோட இது பேர்லேருந்து பார்த்தோம்னா 2-3 அடி வளர்ந்த மாதிரி இருக்குது இப்போது. ஸோ ஆல் குட் தான். இலைகள்லாம் நிறைய பூச்சிலாம் சாட ஆரம்பிச்சிருச்சு. அதோட பயன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 வளர்ந்துட்டுருக்கு நல்லா ஹெல்த்தியாக. அந்த பக்கம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப புதராக இருக்குது, காலையை வைக்க முடியாது. ஸோ ஐம் கோன் அவாய்ட் தட் இன்றைக்கி. அவ்வளோதான். ஆனால் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. காஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் ஓப்பன் கிரவுண்டாக தெரியும், கண்ணுக்கு எல்லாமே ஓப்பனாக தெரியும். அப்படி இருக்கும்போது தான் தைரியமாக இந்த பக்கம் நடந்து இதெல்லாம் நட்டு வச்சது. இப்போ கொஞ்சம் புதராக இருக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் அடிக்கடி சின்ன தடுமாற்றம் இருக்கும் எனக்கு இங்கே வர்றதுக்கு. ஸோ இதை வச்சுருவோம், பேக் பண்ணி வைக்கணும். தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.